நல்லா கால்ட்டு சொசைட்டில குழு வாங்க போன ஆள் மாதிரியே. கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா, கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா, எந்த ஊரையா என்ன பேரையா வெளியே வாங்கயா. இது எத்தனை நீ சொல்லுதா? இது எத்தனை? அரை தூக்கத்திலே உட்கார்ந்துருக்கியா? எதுக்கு ஊதாங்கல? ஏய் எதுக்குடா அது? சரி நீங்க எல்லாம் அப்படியே இடத்த காலி பண்ணுங்க, கிளம்புங்க எல்லாம். ஏய் இது எதுக்கு? இது எதுக்கு? இது ஏன் நீங்க எல்லாம் என்ன வச்சிருக்கீங்க? நான் கையில கட்ட வச்சிருக்கேன். நான் கையில கட்ட வச்சிருக்கேன். நான் வச்சிருக்கேன் கம்பு. இது எதுக்கு இந்த கம்பு? எந்த கம்பு எதுக்கு வேணாலும் உதவும். இரும்பா இல்ல இரும்பா இல்ல அது என்னமோ ஒண்ணு. யாரியா நீ? நீ யாரியா மோல? இரும்போட வந்து நிக்கிற யாரியா? இரும்போட வந்திருக்கேனா தெம்போட வந்திருக்கேன்? தெம்போட வந்து. சரி அதெல்லாம் பிரச்சனை இருக்கட்டும். அது யாருக்கு சனையா இருந்தாலும் எனக்கு கவலையே இல்ல. என்ன கவலை இல்ல? யார் இப்ப சென்னை பத்தி நான் பேசுறேன்? யார் போய் பிரச்சனைனா? பிரச்சனைனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா? ஆமா பிரச்சனையை உருவாக்குறது நீந்தாயா? ஆக்குவா எல்லா பிரச்சனையும் உருவாக்குறது நீந்தாயா? ஆக்குவோமா இன்னைக்கு? போட்டு பாப்போமா? போடுவோமா? தூக்குறதுக்கு ஆளு கொண்டாந்துருக்கியா? பாத்தியா எனக்கெல்லாம் ஆள் வந்திருக்கு, உனக்கு ஆள் வந்திருக்கா? இன்னைக்கு ரவி ஒரு மாமா ராம். அத பத்தி பிரச்சனை கிடையாது. வாயா பேசியா? சரியா? எது வேணாலும் பேசு. என்ன பேசுவே? உனக்கு என்ன தெரியும்? என்ன வேணாலும் பேசுவியா? எப்படியா பேசுவ நீ? பேச்ச மூச்சு மூச்சென்று வெச்சு வெச்சென்று பேச தெரியுமா? பித்திக்கு ஓடுமா திவட்டாத இன்பமா பக்திக்கு ஓடுமா பரிதி வித்து நிக்குதுமோ அப்படின்னு பேச தெரியுமா? வாயை பிளந்து காட்டியதனால் வாய்க்கும் பிரச்சனைக்கும் யசோதாவுக்கும் ஒரு பிரச்சனை உண்டு என்பதற்காக அது மாதிரி வாயை பிளந்து காட்டுறதுக்கு நீங்க வந்திருக்கீங்களா? தலையை ஆட்டி பொண்ணா தலையாட்டி பொம்மை தஞ்சாவூருக்கு சிறப்பு என்று சொல்லி இருக்கின்றார்கள். அவ தஞ்சாவூருக்கும் தஞ்சாவூர் மன்னருக்கும் இந்த தலையாட்டி பொம்மை அப்படிங்கிற ஒரு சிறப்பு அங்கே உண்டு என்று சொல்லி இருக்கின்றார்களே, அது மாதிரி பேச முடியுமா? கைகட்டி வாய்ப்பொட்டி வாய்ப்பத்தி நின்றவனுக்கு கைகட்டி நிற்பவனுக்கு இன்றைக்கு கவனம் இல்லையே என்று சொல்லி இருக்கின்றார்களே, அதை பத்தி பேசலாமா? பின்னாலே கைகட்டி நின்று பிரம்போக்கு நின்றவனே, பின்னாலே கைகட்டி நின்று பிரம்போக்கு நின்றவனே, பின்னாலே கைகட்டலாமா? பேசலாமா 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 என்று சொல்லி இருக்கின்றார்களே, முன் கைகட்டி கொண்டு கொண்டு முன்னால தொங்க விட்டு முன் கையட்டி நின்று கொண்ட அந்த முருகா 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 என்று சொன்னார்களே, அங்கே கிளச்சி விட்டதே நீ தாண்டா, கிளச்சி விட்டதே நீ தாண்டா. கடிக்க சொல்லி கடிக்குதுடா, ரொம்ப கடிக்குதுடா. நான் பரவாயில்ல, நானாவது அவுத்து உதறிடலாம். அங்கே கோமணம் கட்டிட்டு வந்திருக்காப்புல, உள்ள போய் கடிச்சுன்னா என்ன மாவட்டம்? அந்த காலத்துல அண்ணன் மாவட்டம் இல்லைன்னு சொன்னார். ஆனா இப்ப என்ன மாவட்டம்? வேலூர் மாவட்டத்துல வள்ளி மலையில தான் வள்ளியாகப்பட்டவள் அங்கே காத்து நின்றா. அந்த மாவட்டம் அந்த வேலூர் மாவட்டம் தான் அவர் கேட்ட மாவட்டம். அவருக்கு பக்கத்துல கேட்டுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. சரி நான் சரி அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பேசுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஒன்று சொல்லவா? ஆளை காணும். எங்க அவர் போயிட்டாரா? அவர் கேட்டது வேலூர் மாவட்டம். நீ உதவாங்க வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி கிளம்பி தான் போவாங்க. இல்லை அப்படி பண்ணக்கூடாதியா, வந்து இது அசிங்கப்படுத்துற மாதிரி. நம்ம நீ தான் அவரை அசிங்கப்படுத்துற. இல்லை மாவட்டம் வந்து வேலூர் மாவட்டம் வள்ளிமலை. வள்ளிமலையில வந்து வள்ளியாகப்பட்டவளும் திணைப்பணம் காத்துக்கிட்டு இருக்கான். அப்படி காத்து எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப முருகப்பெருமானை வந்து வள்ளிக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி பேச வருவார். அப்படி பேச வரும்பொழுது நம்பிராசன் வந்துடுவார் அந்த இடத்துக்கு. அப்படி நம்பிராசன் அந்த இடத்துக்கு வந்த உடனே ஆக அவரை கண்ட நம்ம ஒளியணுமே அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தில் வந்து அவர் வந்து ஒளிஞ்சுக்கிடுவார். ஒளிஞ்சுக்கிட்ட உடனே அந்த மரமாகப்பட்ட வந்திருக்கப்பட்டவர் அந்த மகம் மட்டும்தான் இருக்கே அப்படின்னு தந்தையாகப்பட்டவர் போயிடுவார். ஆனால் அந்த மரம் வேங்கை மரமாக மாறிக்கொண்டிருந்தது. வேங்கை மரமாக மாறுகின்றது. அதனால தான் இன்னைக்கு அந்த ஊரில் வேங்கை மரம் இருப்பது. இதுதான் உண்மையான விஷயம். அதை என்னை அடுத்து அப்படி என்னை பாட்டு எப்படி சுற்றி விட்டுப்பட்டு பேசாமல் கிளம்பி போயிட்டார். அவர் பாட்டு அமைதியாக இருந்தது. நான் பேசையில் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு போனானே. அப்படி ஒரு விஷயமா நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்ன? உட்கார்ந்து பார்க்குறாங்கல்ல. ஆமா இவங்க பார்த்தா போதும். நான் சொல்றது என்ன, 1000 பேருக்கு தான் நாடகம், ஒரு ஆளுக்கு நாடகம் கிடையாது. சொல்லணும் விஷயத்தை எப்போ சொல்லணுமோ அப்போ சொல்லணும். அதைத்தான் சொன்னேன், கேட்கல. அவர் சண்டைக்கு வந்துட்டாரியா? சண்டைக்கு வந்துட்டார். சண்டைக்கு வந்து சொல்லாம எப்பயா சொல்லுவேன். சண்டைக்கு வந்தா சட்டையை கழட்டி போட்டு சண்டைக்கு போக வேண்டியதானே? கழட்டி தானே நிக்கிறேன், கழட்டி போட்டு தானே நிக்கிறேன். தைரியம் இல்லை. ஆமா நான் வேணா வந்திருக்கேன், என்னோட வேணா சண்டைக்கு வாங்க. நீ தான் ஊரை சுத்தினிய பார்த்தனே. பேசுவோமா? பேசுவோம்யா, பேசி பாப்போம். பேசி பாப்போம்யா. ஊரை சுத்தணும்டா. ஆமா ஊரை சுத்தினி இல்ல, கிடைக்கலையே. கிடைக்கல, அதுக்கு தான் ஊரை சுத்தினியா? போ. ஆனா என்னை விட்டு யாராரு குடிக்கிறீங்களோ எல்லாருக்கும் எங்களுக்கெல்லாம் இங்க யாரா கொடுத்ததுங்க? சரி இருண்டு போகுது. எது பேசினாலும் பேசுவீங்களா? பேசுவேன்ல. நான் என்ன பேசினாலும் கண்டிப்பா. நான் இருக்கும்பே, நான் இல்லம்பே, நான் மேடும்பே, நான் வேண்டாம் என்பே. மேடும்பே மேடுங்கறியா பள்ளம்பே. நான் இரவும்பே, நான் பகலன்பே, நான் சூரியம்பே, நான் சந்திரனன்பே, நான் ஒண்ணும்பே, நான் ரெண்டுன்பே, நான் அதும்பே, நான் இதும்பே, நான் ஆம்பே, நான் ஊம்பே. நல்லா போய் செய்யுங்க. செய்யுங்க சாமி. உன்னை செய்ய சொல்றேன், உன்னை செய்ய சொல்றேன். நான் என்ன கேட்டேன் இப்ப? அதத்தான் நீ அது செய்யடா அப்படின்னு சொல்றேன்.
நான் என்ன கேட்டேன் இப்ப? ஆ? நான் இருக்கும்பே. நீங்க மறுபடியும் ஏன்டா அந்த இடத்துக்கு வர? நான் கேட்கறதுக்கு பதிலு நான் இருக்கும்பே. ஊன்னு சொன்னா நான் இருக்கும்பே. நான் இல்லம்பே. நான் மேடும்பே. பல்லம்பே. நான் இரவும்பே. நான் பகலன்பே. நான் பேசுறது ஏதாவது அசிங்கம் இருக்கா? கிடையாதுல. யாரு சொன்னா? இருக்காதா? இல்ல. நான் ஒண்ணும்பே. நான் ரெண்டும்பே. நான் அதும்பே. நான் இதும்பே. நான் ஆம்பே. நீ ஆங்கிரியா? ஆனாவுக்கு இடத்துல தான் ஆவண்ணாம்பே. ஆவண்ணா ஓவண்டாலாம் இல்ல. ஆமா பேசுவோம்ல நாங்க. காட்டுல தீ வைத்தால் காட்டுத்தீ, வீட்டுல தீ வைத்தால் வீட்டுத்தீ, மரத்துல தீ வைத்தால் மரத்தீ, மட்டையில தீ வைத்தால் மட்டத்தீ, புல்லுல தீ வைத்தால் போடா. சொல்லுங்க. புல் கூட்டல் தீ. எப்படி? புல் கூட்டல் தீ. அங்க மட்டும் எப்படி கூட்டல் வந்துச்சு? அப்படித்தான் நாங்க பேசணும். நாங்க போட்டிருக்க கதாபாத்திரம்ல. என்ன பாத்திரம்? கதாபாத்திரம். நாங்கள என்ன ஈய பாத்திரமா? நீ பித்தளை பாத்திரம். சரி. மிளகாப்பொடி எதுல இருந்து வருது? மிளகாயில இருந்து. மல்லிப்பொடி, மல்லி, மூக்குப்பொடி. மூக்குப்பொடி எப்படி வரும்? மூக்குல வராது. அந்த பொடியை எடுத்து மூக்குல போட்டா தான் மூக்குப்பொடின்னு பேர் வரும். சரி சரி, நல்லா பேசுறீங்க. ஆறு நீங்க? ஏன் நீங்க ஆறு இல்ல, ஒண்ணுதான். இளவு பேசுறாரு. அதை சொல்லல சாமி. யார் நீங்கன்னு கேட்டேன். என்ன யாருன்னு கேட்டிய? நீங்க யாரு? நீங்க யாரு? நான் எங்க அப்பனுக்கு புள்ள. அப்பனுக்கு புள்ளன்னு நான் கேட்கல. நீங்க யாருன்னு தான் நான் கேட்டிருக்கேன். நீங்க யாருன்னு நான் கேட்டிருக்கேன். என்னைய கேட்டிருக்கீங்க. நான் அப்புறம் சொல்ல, நீங்க சொல்லுங்க. நீங்க யாரு? அப்பளமா? நீங்க யாருன்னு கேக்குறேன். நான் தான் முதல்ல கேட்டேன். கேட்டது யாரு? அதனால என்ன யாரு முதல்ல கேட்டது யாரு? சரி, நான் கேட்டது யாரு? எல்லாமே லூசா கொண்டாந்து விட்டுருக்கீங்க. அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். என்ன லூசா இருந்தாவா? நல்லா தான் இருக்கும். யார் நீங்க? நாரதர். நாரதர். நாரதுன்னா தள்ளி இல்லைங்க. நாரதர். நாரதர். ஆமா, நான் பெய்யும் பொழுதே தண்ணி வந்துச்சு. நான் பிறக்கும் பொழுதே தண்ணி பிறந்துச்சு. பிறக்கும் போதே தண்ணி வந்துச்சா? ஆமா. அப்ப உடம்புக்கு சரியில்லாம இருக்குமோ? இல்லைங்க, நான் பிறக்கும் பொழுதே தண்ணி வந்துச்சு. நான் பிறந்தது தண்ணிக்கு. நீங்க? நீங்க பிறந்தது? நான் பிறந்தது தண்ணிக்கு. நான் பிறந்தது எங்க அப்பன். முழுசா பேசு. நான் பிறந்தது எங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கும். நான் தொடையில பிறந்தேன். நான் இடையில பிறந்தேன். எந்த இடையில? நீங்க எந்த தொடையில? நான் எங்க அப்பா மட்டும் தொடையில பிறந்தேன். நான் எங்க அப்பா எங்க அம்மா தொடையில, நான் இடையில பிறந்தேன். அப்படி இடையில பிறந்தீங்க. சமாளிக்கிறிய. சோத்துக்கு என்ன செய்யற? சோத்துக்கு நாராயண சுப்பிரமணிய சாமியை வேண்டேன். சரி சரி. மத்தாள்கிட்ட ஓட்டுற மாதிரி என்கிட்ட ஓட்டணும்னு. சரி இருக்கட்டும். ஆமா, இவ்வளவு நேரம் நாரதருங்கிறீங்களே. ஆமா. எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வர்றேன். அப்படி சொல்லுங்க. அல்ல கை தட்டுங்க. இப்ப எதுக்கு தட்டுனீங்க? ஏய், நீ இல்ல இப்ப எதுக்கு தட்டுனீங்க? நான் தட்ட சொன்னா தட்டுவீங்களா? என்ன நீ ஆளு வச்சிருக்க, இவ்வளவு ஆளு வச்சிருக்க, நீ தானே தட்ட சொல்ற? சரி, எல்லாம் பெல்ட் அடிங்க. பல்ட்டியா? பல்ட்டி தானே அடிச்சு கிடக்கு நிறைய. இந்த பாரு அடிச்சு கிடக்கு பாரு எல்லாம். நீ பேசாம என்னோட டான்சருக்கு வந்துரு. ஆள் இல்லாம அலைகிறேன். இங்க இந்த ஊரு சாதாரண ஊர் நினைக்காத, எல்லாத்துக்கும் துணிஞ்ச ஊர். சரி இருக்கட்டும். நாரதர் மேலவத்துல இருந்து வந்திருக்கீங்க. மேலூர்னு சொன்னீங்கல்ல, மேலூர்னு எப்படி சொல்றீங்க? அது எங்களுடைய மேல் உலகம். அதனாலதான் மேல் உலகத்தை, வைகுண்டத்தை மேலூர்ல இருந்து வர்றேன். நிக்க முடியலடா. எங்க இருந்து வந்துச்சு எறும்பு? இவன் தான் கலைச்சு விட்டது. எல்லாத்தையும் கலைச்சு விட்ட. நீ இந்த கூட்டத்தை கலைச்சதே நீ தான்டா. அதே மாதிரி எறும்பு கூட்டையும் கலைச்சு விட்டுவிட்ட. மருந்த போடணுமா? எதுவும் இந்த நெருப்பு என் வாயில கொண்டாந்து மருந்த போடு. இல்ல இல்ல, நெருப்பு எறும்பு வந்து. சரி, நெருப்பு எறும்புலாம் இல்ல, இருந்து போது. மேலகத்தை சுருக்கி மேலூர். கேள்வி கேட்டது யாரு? நீந்த. நான். சுருக்கி சொன்னது யாரு? நான் தான். தாத்தா இவர் தானே தான் சொன்னாரு. மேலகத்தை சுருக்கி மேலூர். இப்ப நாங்க இருக்கிறதுல என்ன தெரியுமா? இந்த லோகம் என்ன லோகம்? பூலோ. இந்த உடனே கிடைக்குது பத்தியா? இப்படி இருக்கணும்டா. வாங்கி போடு. எப்படி தாய்மார்கள் பாரு. வாங்கி போடு. அது வாயில் அள்ளி போட்டுக்க சொல்லுதுடா. ஆத்தா நீ வாத்தா. விளக்கமாறு ஒண்ணு கையில கொண்டு வந்திருந்தீங்கன்னா உள்ள ஓடி இருப்பேன். கொஞ்சம் கூட்டி விட்டு போடலாம்ல. கூட்டி விட்டு நிறைய மக்கிடுதா. எங்க மக்கிடுதா? என்ன கோலம் போட போறியா? ஏய் ரஞ்சித்து, உன் நாடகத்தை கூட்டி வந்து என்ன உள்ள பாக்குற. அந்த ஆளு செட் பண்ணி விட்டுருக்கியா? வாயில எறும்பு மருந்து வைக்குது.
இருக்கட்டும். இங்க வாங்க. மேலோகத்தை நல்லா இருப்ப, போயிட்டு வாத்தா. அடுத்த வருஷம் உன்னை பொண்ணு பார்க்க வர்றேன். போடு. என்னைய மாதிரியா? இருக்கட்டும். என்னப்ப 3 பொண்ணு பார்க்கணுமா? 3 பொண்ணு பார்க்கணுமா? உன் ஊருக்கு நான் பொண்ணு பார்க்க, உன்னே பொண்ணு பார்க்க வர்றாங்களா? என் பொண்டாட்டி விளக்க மாத்தல அடிக்கிறாளா? நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்கே. இங்க வாங்க. இருக்கட்டும். இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப மேலோகத்தை சுருக்கி மேலூர் நீங்க. ஆமா. இப்ப பூலோகத்தை சுருக்கி எங்க லோகம் பூலோகம். அத சுருக்கி என்ன ஊரும்பிய? அது உங்க ஊரை நீ தான் சொல்லணும். வாயில என்ன புண்ணா? இறா, என் ஊரை நான் சொல்லிட்டேன். உன் ஊரை நீ சொல்லு. கேள்வி கேட்டது யாரு? கேள்வி நான் தான். பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு. சொல்லு. நான் ஒரு தடவையாவது கேள்வி கேட்டிருக்கேன். என்ன? ஒரு தடவை தானே கேக்குறேன். நான் கேட்டது என்ன? மேலோகத்தை சுருக்கி மேலூர். சரி. பூலோகத்தை சுருக்கி என் வாயால இத நீ கேட்க. ஏன் அப்ப வாடகைக்கு வாய் வாங்கியா சொல்லுவாங்க? நான் சொல்லணும், நீ ஏன் சொல்லுப்பா. பூ கூட்டல் ஊர். என்ன எப்ப பார்த்தாலும் இந்த ஆளுக்கு கூட்டலே வந்துகிட்டு இருக்கு. அத போய் சரி, அதையும் விடுங்க. இப்ப நீங்க நாரதருங்கிறீங்க. உங்கள் நாரதர்னு நான் நம்பணும்னா நான் கேட்கறதுக்கு 3 விஷயம் சொல்லணும். சரி ஐயா, யாரும் இடையில எதுவும் சொல்லிடாது தயவு செய்து. முடிச்சிட்டு நானே டக்குன்னு போயிருவேன். சரிங்களா? எனக்கு கொடுத்த 10 நிமிஷம். இந்த ஆளு கொட்டையை அக்காம விட மாட்டேன். ஒருத்தர் 2 ஆடு வச்சிருந்தேன். 2 ஆடு. என்ன ஆடு? 2 ஆடு. 2 ஆடு வச்சிருந்தேன். யாருக்கு ஆடு? நான் சொல்றத கேளுங்க. ஒருத்தர் 2 ஆடு வச்சிருந்தான். 2 ஆடு. ஒரு ஆடு பேரு திரும்ப சொல்லு. சரி. இன்னொரு ஆடு பேரு திரும்ப சொல்லாத. ஓ ஓலாம் இல்ல. இதுல திரும்ப சொல்லாத ஆடு தண்ணி குடிக்க போய் செத்து போச்சு. சரி. வீட்டுல இருந்த ஆடு பேர் என்ன? திரும்ப சொல்லு. அதான். ஒருத்தர் 2 ஆடு வச்சிருந்தேன். சரி. ஒரு ஆடு பேரு திரும்ப சொல்லு. சரி. இன்னொரு ஆடு பேரு திரும்ப சொல்லாத. சரி. திரும்ப சொல்லாத ஆடு தண்ணி குடிக்க போய் செத்து போச்சு. செத்து போச்சு. வீட்டுல இருந்த ஆடு பேரு திரும்ப சொல்லு. இது என்ன சாமி? நான் சொல்ல மாட்டேன். இங்க வாங்க. ஒருத்தர் 2 ஆடு வச்சிருந்தா. ஒரு ஆடு அங்கங்க போற, இங்க வாங்க. ஒருத்தர் 2 ஆடு வச்சிருந்தான். ஒரு ஆடு பேரு திரும்ப சொல்லு. இன்னொரு ஆடு பேரு திரும்ப சொல்லாத. இதுல திரும்ப சொல்லாத ஆடு, திரும்ப சொல்லாத ஆடு தண்ணி குடிக்க போய் செத்து போச்சு. அப்ப வீட்டுல இருந்த ஆடு பேரு திரும்ப சொல்லு. திரும்ப சொல்லு. திரும்ப சொல்லு. மறுபடியும் எத்தனை தடவை சொல்றீங்க? அதே விடுங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டி. ஒரு புருஷன் பொண்டாட்டி. சரி. நம்ம ஊர்ல இருக்காங்க. சரி. அவங்க 2 பேருக்கு சண்டை வந்துருச்சு. சரி. அவங்க வந்து வாழை பிடிக்கல. சரி. அவங்க 2 பேரையும் பிரிச்சு விடணும்னு சொல்லிட்டாங்க. அதத்தான் நீ செய்வியா? சரி. நம்ம ஊர்ல பிரிச்சு விடுறாங்க. பிரிச்சு விட்டாச்சு. பிரிச்சு விடும்போது அவங்களுக்கு சொத்து பத்து இருக்கு. சரி. சொத்து பத்துல பாத்தீங்கன்னா, சொத்துனாக்கா 2 வீடு இருக்கு. சொத்துனா 2 வீடு. 2 வீடு. சரி. 2 புள்ள. சரி. இருக்கு. இத எப்படி பிரிச்சு கொடுப்பாங்க? ஆளுக்கு பாதி தான் பிரிக்கணும். ஆளுக்கு பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு வீடு, ஆளுக்கு ஒவ்வொரு புள்ள. ஆமா, சம பங்கா பிரிக்கணும். ஆனா ஆடு மட்டும் 5 ஆடு இருந்துச்சு. ஓ. எத்தனை ஆடு? 5 ஆடு. இதுல வந்து 5 ஆட்டை 5 ஆட்டை சரிசமமா பிரிச்சு கொடுக்கணும். ஆமா. முடியாதுல்ல? முடியாதுல. அப்பதான் நம்ம ஊர் பொம்பளையார சொல்லிருக்கு, என்னதான் இருந்தாலும் என் புருஷன் எனக்கு 2 புள்ளைய கொடுத்திருக்காரு, இந்த மாதிரி வீடு வாசல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு, நான் எப்படியா இருந்தாலும் பொழைச்சுக்குவேன், இருந்தாலும் பரவாயில்ல, என் புருஷன் இத்தனை வருஷமா தாலி கட்டி காப்பாத்தினவரு, அவருக்கு ஒரு ஆடு அதிகமாவே கொடுங்க அப்படின்னு சொல்லி, எப்பவுமே பெண்களுக்கு பெருந்தன்மை தானே, புருஷனுக்கு ஒரு ஆடு அதிகமா கொடுத்துருச்சு. நல்ல விஷயம். இருந்தது எத்தனை ஆடு? 5 ஆடு. 5 ஆடு. அப்ப புருஷனுக்கு ஒரு ஆடு அதிகமா கொடுத்தாச்சு. அப்ப ஆம்பளைக்கு எத்தனை ஆடு? 2 ஆடு. ஒரு ஆடு அதிகமா கொடுத்துருச்சியா? 3 ஆடு. ஆம்பளைக்கு 3. எட்டி உதச்சே விடு. கேட்டாக்கு பதில் சொல்லுப்பா. 3 ஆடியா? ஆம்பளைக்கு 3 ஆடும். என்ன பண்ண, என்ன சொல்ற நீ? பொம்பளைக்கு 2 ஆடு. பொம்பளைக்கு நீ எதை பத்தி நீ பேசுற? ஆடுதான் சொல்றேன். நீ செய்க சரியில்லை, உன் செய்க சரியில்லை. தாத்தா நான் தான் தப்பா சொன்னேனா? சரி விடுங்க. ஆட்டி காட்டுறிய? எதா ஆட்டி காட்டுறாங்க? ஆட்டி காட்டுறாங்க, ஓட்டி காட்டுறாங்கன்ட்டு. உங்க பேர் நாரதர். ஆமா. உங்க அப்பா பேரு பிரம்மன். என்ன பண்றாரு? படைத்தல் தொழில். படைத்தல் தொழில். எங்க படுத்திருக்காரு? ஜீவராசிகளை படைப்பது. அப்படின்னா உருவாக்குவது, உயிரை கொடுப்பது. என்னென்ன? ஒவ்வொரு மண்ணை படைக்கிறது, மரத்தை படைக்கிறது, செடியை படைக்கிறது, கொடியை படைக்கிறது, உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் படைக்கக்கூடியது. உண்மையிலுமே சாமியார் கை தட்டுங்க. எங்க எந்த சாமியார் இந்த மாதிரி சொன்னது கிடையாது. மண்ணை படைச்சது எங்க அப்பன். எல்லாம் நல்லா கேட்டுக்கணும். மண்ணை படைச்சது எங்க அப்பன். சரி சரி சபாஷ். பொண்ணை படைச்சது எங்க அப்பன். ஆமா. உங்களை படைச்சது எங்க அப்பன். அது வாஸ்தவம் தானே.
ஏன் முண்டா பண்ணிக்கிற? மண்ணை படைச்சது எங்க அப்பையா? பொண்ணை படைச்சது எங்க அப்பங்கிறல்ல. உங்களை படைச்சது எங்க அப்ப. சபாஸ் சபாஸ். என்னைய படைச்சது எங்க அப்ப. எங்க அப்ப மயிர் புடுங்க போயிருந்தா. ஊரறிய செஞ்சது உங்க அப்பன். சரி. யாருக்கும் தெரியாம செய்யறது எங்க அப்பன். களவாணி பையன். தெண்டத்துக்கு உழைச்சது உங்க அப்பன். முண்டமா பிறந்திருப்பது நீயே. அப்ப உங்க அம்மா யாரு தெரியுமா? எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. ஊரறிய செய்யறதுன்னா உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் முடிக்கிறது ஊரறிய செய்யறது. யாருக்கும் தெரியாம செய்யறது அப்படின்னாக்க அந்த 4 அறைக்குள்ள கொண்டு திருமண பந்தம் என்று சொல்வார்கள், முதலிரவுன்னு சொல்லுவாங்கல்ல. இது முதலிரவு நடக்கும். இது நடந்து முடிஞ்ச பிறகுக்கு எங்க அப்பா மேலே இருந்து போடுவார், உங்க அம்மா கீழே இருப்பா. எங்க அப்பா எங்கன்னு செய்வாரு? உங்க அப்பா நடுவுல இருப்பார், எங்க அப்பா கீழே. ஆமா, உங்க அப்பா கீழே, எங்க அப்பா மேலே. அவ்வளவு பெருசா? ஏய் இல்ல, மனசு பெரிய மனசு. சரி. அண்டத்துல பிடிச்சி பிண்டத்தை போடுறது எங்க அப்பா. சரி. உங்க அப்பா பிரம்மா. ஆமா. ஓத்தா. உங்க அம்மா. எங்க அம்மாவா? இல்ல, இங்க ஓத்தான்னு நானும் அம்மானுட்டா தெரியல. நான் உன்னோட சேர்ந்து அந்த பழக்கமும் எனக்கும் வந்து ரொம்ப இருக்கடா. எப்ப உன் கூட சேரவே கூடாதுப்பா. ஐயோ நாராயணா. உங்க ஆத்தா பேர் என்னன்னு கேட்க. எங்க ஆத்தா அம்மா என்னப்ப? அட நீ ஆத்தாவுக்கு அடுத்து அம்மா தானடா. ஆத்தான்னு யாரா கூப்பிடுறோம்? அம்மாச்சியை கூப்பிடும்ல ஆத்தான்னு. உங்க ஆத்தா பேர். உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேர் கலைவாணி. என்னன்றாங்க? எல்லாருக்கும் செல்வத்தை பேசக்கூடிய, நாவில் இருப்பவள், பேச்சை கொடுக்கக்கூடியவள். எதுல? நாவில் குடியிருப்பாள். யார் வாயில? எல்லார் வாயிலும். எல்லார் வாயிலே பேச்சு கொடுக்கக்கூடியது எங்க அம்மா. நம்ம சும்மா போன்னு நினைச்சாலும் விட மாட்டேறாப்லையே. அட பேசியா, அப்புறம் சொல்லிக்கிட்டு தானே நிக்கிறேன். பேசியா. பேச்ச கொடுக்கறது யாரு? எங்க அம்மா தான். உங்க அம்மா. வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை. வாங்கம்மா வாங்க. அரைக்கில பத்து கையை காமிச்சா வண்டி. என்ன பண்ணி என்ன பேசுறே? நீ என்ன பேசுற? நீ இப்ப என்ன சொன்ன? வெள்ளை புண்டன் இல்ல. ஏய் கவி பேசுறேன்டா. என்ன கவி? வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பால் அரியாசனத்தில் என்னை அரசரோடு சரியாசனம் வைத்த தாயே அப்படின்னு என் தாய்க்கு சிறப்பு கவிகள். நான் கொரோனாவுல வித்த ஞாபகம் வந்துருச்சு. சரி இருக்கட்டும். உங்க அம்மா தான் வாயில இருந்து பேச்ச கொடுக்குது. ஆமா. மாத்தி பேச மாட்டீங்களே? பேச மாட்டேன். நெசமா? சத்தியமா? எல்லாருக்கும் பேச்ச கொடுக்கிறது உங்க அம்மா தான். எங்க அம்மா தான். நெசமாவா? சத்தியமாக? பிராணமே போகுது அவனோட சேர்ந்து. என்னப்பா? ஆமாங்க. 5000 ரூபாய் வாங்குற. கொடுத்து போட்டான ராதா. 5000 ரூபாய் வாங்குற. ஏன் என்ன? எங்க மாமே 5 சுத்தினாலும் கொடுப்பாப்ல. பேச்ச கொடுக்கிறது உங்க அம்மா. ஆமா. எல்லாருக்கும். சரி. ஒரே ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஐயா நல்லா கேட்டுக்கங்க, பெரிய மனுஷங்களாம் உட்கார்ந்துருக்கீங்க. எல்லாருக்கும் பேச்ச கொடுக்கிறது எங்க அம்மா. சரி. இந்த பூலோகத்துல சரி வாய் பேச முடியாம இருக்காங்கல்ல. ஆமா. அவங்களுக்கும் கோத்தாவுக்கு என்ன சொத்து தராளா? ஏய் ஏன்டா நீ ஓத்தாங்க அம்மான்னு பேசுற? நீ வந்து சொத்து தகராறு கிடையாதுடா. கூடாக பிறப்பதும் குருடாக பிறப்பதும் ஊமையாக பிறப்பதும் சிகடாக பிறப்பதும் அவரவர் செய்கின்ற ஊழ்வினை பயன்கள். அவரவர் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவ வினைகளை அனுபவிக்கின்றார்கள். எனக்கு இதுலயும் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? போன ஜென்மத்துல செஞ்ச பாவ வினைகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கின்றார்கள். உங்க அம்மா வந்து சாமி தானே? சாமி தான். போன ஜென்மத்துல செஞ்சது இந்த ஜென்மத்துல. ஆமா அனுபவிக்கணும்ல. ஏன் போன ஜென்மத்துல செஞ்சது போன ஜென்மத்திலே கொடுத்துருக்க வேண்டியனே. உங்க அம்மாவுக்கு என்ன லீவ் போட்டு போயிருந்துச்சா? அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும் சொல்லுவாங்க. அப்படி ஒரு விஷயம். சரி இருக்கட்டும். இது என்ன பூவெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கீல? ஏய் இது யாழ். அப்படின்னா பேரியாழ், சகடையாழ், மகதியாழ், செங்கோட்டியாழ் என்று சொல்லக்கூடிய 4 வகை யாழுக்குள் மகதி யாழ். அதெல்லாம் வேணாம். இசைக்கருவி. இசைக்கருவி. இதா? ஆமா. இது உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து தங்கச்சி வேணும், தங்கை முறை வேணும். இதா? ஆமா. நெசமாவா? உண்மை. வெக்கமே இல்லாம தங்கச்சி எதுக்கு இங்க போட்டிருக்கீங்க? பாடும்போது வீணை டுபுக்கு டுபுக்குன்னு ஆடுது. ஆனா வாயில தெற்பப்புல போட்டு தாண்டா போசுக்கணும். சரி அதையும் விடுங்க. இந்த கையில வச்சிருக்கீல என்ன? இது இசைஞான தேவகட்டை. என்ன கட்டை? சிப்பளா கட்டை. சப்பர கட்டைன்னா? ஏய் ஏன்டா சப்பரதெல்லாம் பேசுற? சிப்பளா கட்டை. காட்டுங்க பார்க்கலாமா? பார்க்கலாமா? பாத்துக்க. பாத்துக்க. எல்லாம் நல்லா பாத்துக்கங்க. காசா பணமா? அண்ணே நீ எல்லாம் நல்லா பாத்துக்கங்க. தெரியுதா? தெரியுதா? அப்படிலாம் தப்பா பேசக்கூடாது. இது என்ன கட்டை? சிப்பளா கட்டை. எவன் வீட்டு கதவு புடிய புடிங்கிட்டு வந்தியோ என்ன? அது சொல்ற மாதிரி நம்ம ஊர்ல காய் அடிக்கிற கட்டை மாதிரியே இருக்கு. நீ தவறா பேசுற. காய் அடிக்கிற கட்டை நீ பார்க்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. காய் அடிக்கிற கட்டை உருண்டையாக இருக்கும். பாதியா இருந்தா காய் அடிக்க முடியாது. அப்ப நீங்க அந்த வேலைக்கு போறீங்களோ? எல்லாம் தெரியும்ல, நாங்க பாப்போம். அனைத்து கற்றவர் தானே. காயமே வெறும் பொய்யடா, வெறும் காட்டடைத்த பையடா. மாயவனார் செய்த மண்பாட்ட ஓடனா ஓடனான் இருக்காங்க. சரி சாமி
இங்க வந்திருக்கீங்க நாரதன் இருக்கீங்க இவ்வளோ விவரமா பேசுறீங்க பாருங்க உங்கள்ட்ட ஒரு குறை இருக்கு அது தெரியாம இருந்திருக்கேன் என்கிட்ட என்ன குறை இருக்கு என்ன சாமி உங்க உடம்புலயே ஒரு குறை இருக்கு என் உடம்புல என்ன குறையா இருக்கு என்ன போங்க நீங்க என்ன சாமியாரு என்ன அதை கண்டுபிடிக்க முடியல பாருங்களேன் குறை இல்லையே எங்க உடம்பு இருக்கு சாமி இல்லையா இது எங்க வாங்குனீங்க இது வந்து எனக்கு பரிசாக கிடைத்தது பரிசாக கிடைத்தது ஆமா. என்னது இது இது வாடா மாலை மாலை சரி உங்க உடம்புல குறை இருக்குன்னு இங்க இருங்க இந்த உண்ணி ஏய் சே பண்டி நாயே அங்க பண்ற வேலையை வந்து இங்க பண்றியா நீ வந்து சரி இருக்கட்டும் உங்க பேர்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னை பத்தி கேக்குறீங்களா ஆமா உன் பேர் என்ன என் பேர் வந்து வீரத்தேவன் வீரத்தேவன் உடன் பிறந்தவர்கள் 7 பேர் இப்ப 7 பேரும் இருக்கீங்களா ஏன்னா செத்தா போயிட்டாங்க இல்லடா தம்பி 7 பேரும் இந்த இடத்துல இருக்கீங்களா ஒவ்வொரு இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கீங்களான்னு கேக்குறேன் எல்லாம் வேலைக்கு போயிருக்கோம் வேலைக்கு போயிருக்கீங்க ஆமா 7 பேர் இருக்கீங்க கூட பிறந்தது பொம்பளை புள்ள சத்தம் கேக்குது இந்த இடத்துல என்ன நான் அதுக்கு தான் உங்களை சிரிக்காதீங்க தானே என்ன எந்த பொம்பளை பிள்ளை சத்தம் சோன்னு கேட்டுச்சு சோன்னு கேட்டிருக்காது சொருன்னு தான் கேட்டிருக்கோம் ஏய் என்ன சொல்றேன்னா சோனன்னா சோனா ஆலோலம் சோ அப்படி கேட்கணும் சொல்றேன்னா சொருன்னா அது சொருன்னு தான் இருக்கும் அல்ல அது என்னங்கிற சொல்றேங்கிற சத்தம் அம்மனத்தை கண்டான் அப்புறம் எப்படி சொல்ற சொருன்னா அதான் அதுனா மண்ணு தரையா இருந்தா சொருன்னு தான் கேட்கும் சிமெண்ட் தரையா இருந்தா தொறப்புறன்னு ஆனா நீ ஒளிஞ்சிருந்த சத்தமெல்லாம் கேட்டிருக்க என்ன பண்ண சொல்றீங்க சரி உள்ள இருக்கிறது என் தங்கச்சி வள்ளி ஆளுக்குள்ளி நான் நம்பிராஜ மையன் நீ நம்பிராசம் நங்கை மோகினி மகன் நல்ல விஷயம் நங்கை மோகினியா அப்ப உங்க அம்மா பேயா பேய்கள் வரமா எங்க அம்மா பேஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு ஜெய் அந்த பேச்செல்லாம் சொல்லடா அக்கா மையன் உன்னை மருமையனும் பேசாம விடுறான்டா உன்னை இல்லைன்னா பேசி அப்படியே கிழிச்சு தள்ளிடுவாரு கொண்டே விட கொண்டாமா சரி வர சொல்லு வெளியில தள்ளு இப்ப பேசின கண்டி நான் பேசாம போனேன்ல விட்டுருக்கலாம்ல சரி சரி இப்ப நான் உனக்கு கேட்கிறேன் என்ன கேட்க போற நீங்க பதில் சொல்லணும் எங்க கேளு சரி கோபம் பிடி வருது ஆம்பளைக்கு மாதிரி இது ஆம்பளைக்கு மாறியா ஒன்று நல்லா பேசுனீ அவருக்கு நீ யார் இடையில திடீர்னு பெரிய ஆளுங்க அவரு நேத்து ஒரு நாதர் கேள்வி கேட்டு நிக்க விட்டாப்ல நிக்க வச்சுட்டாப்லையா நீங்க ஒரு கேள்வி கேட்டு விடுங்க அப்ப ஏய் சூப்பர்ப்பா ஏ உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குடா ஏண்டா உன் நாடகத்துக்கு வரலங்கிறனால என்னென்ன பண்ணி விடுற ஏன் நாடகத்துக்கே தான் வரல நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க இந்த வாழை மரம் இருக்குல்ல எது வாழை மரம் சரி இவ்வளவு நேரம் சிரிக்கிறதுக்கு பேசணும் சரி இப்போ சொன்னாப்புல எல்லாம் பல்ல காமிச்சிக்கல ஆம்பளைக்கு கோவம் வர்ற மாதிரின்னு நான் ஆம்பளையா இல்லைன்னு நான் இப்போ நிரூபிக்கிறேன் எத்தனை புராணம் படிச்சிருக்கீங்க 18 புராணம் சரி இந்த வாழை மரமாகப்பட்டது கட்டுறாங்கல்ல ஆமா 2 இடத்துல கட்டுவாங்க ஆமா ஒன்னு ஈன்ற வாழை இன்னொன்னு ஈனாத வாழை சரி இருக்கா ஆமா ஈன்ற வாழைன்னா என்ன தாருன்னு சொல்லணும் அந்த பழங்கள் வாழைப்பழம் என்ற வாழை வாழைத்தாரை என்ற வாழை கொலை தள்ளுறது கொலை தள்ளுறது பூவோட அந்த வாழை பூவோட கட்டுறது ஆமா எங்க கட்டுவாங்க திருமணம் நடக்கக்கூடிய இடத்துல ஏன் மத்த இடத்துல கட்ட மாட்டாங்களா திருமண சுப காரியங்கள் நடத்தக்கூடிய அப்படி இடத்துல சுபகாரியம் கோவில் கும்பாபிஷேகம் கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி சுபகாரியத்துல ஆமா ஈனாத வாழை முளைச்சு வருது இல்ல ஆமா அந்த வாழை அத புடுங்கி ஒரு இடத்துல கட்டுவாங்க எங்க அது இறந்தவங்க வீட்டுல தான் கட்டுவாங்க பாடை என்று சொல்லக்கூடிய பல்லாக்கில் கட்டுவாங்க ஒரு மனிதன் இறந்து போகும்போது ஆமா இந்த 2 இடத்துலயும் இந்த ஈன்ற வாழை ஈனாத வாழை 2 இடத்துலயும் கட்டுறாங்களே சரி ஏன் கட்டுறாங்க 18 புராணம் படிச்சிருக்கேன்னு இருக்கீங்க வந்திருக்கோம் நம்ம ஊருக்கு நல்ல விஷயத்த சொல்லிட்டு போகணும் சரியான ஆளா இருந்தா சொல்லுங்க இன்னொன்னு இவர் சொல்ற பதிலுக்கும் நான் சொல்ற சிரிக்கிறதுக்கு சொல்ல இவர் சொல்ற பதிலுக்கும் நான் சொல்ற பதிலுக்கும் தப்பா இருந்தா நீங்க என்ன வேணாலும் என்னை பண்ணலாம் நீ கைதட்டு வாங்குறியா இல்ல நான் வாங்குறேன்னு பாப்பையா பேசி ஆம்பளைக்கு கோவம் வர்ற மாதிரியா எல்லாம் படித்தவர்களையா எல்லாம் ஞானமானவர்களையா அவ உண்மையை சொன்னோம்னா ஒத்துக்கிறவாங்க நீ அவங்களோட சேர்ந்து நீங்க 2 பேரும் கூட்டாளியாடா எல்லாம் கை கூட்டாளி அப்புறம் பெருச்சாளி நீ முதல்ல பதில சொல்லியா அடுத்த ஆளை வர சொல்லணும் சரி விடுப்பா நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் சொல்லியே ஆகணும்ப்பா சரி இப்ப வாழை மரம் சுப காரியங்களுக்கு கட்டுறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏன் கட்டுறோம் அப்படின்னு சொன்னோம்னா சுப காரியம்னா ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் பொழுது அந்த பெண் கேட்டு மணவரையில் அந்த பெண்ணை கொண்டாந்து உட்கார வச்சு திருமணம் நடக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த வாழை பூவு வாழைக்காய் இதோட வந்து கட்டி நம்ம திருமணம் நடந்துச்சுன்னா வாழ்வதற்கு வந்தேன் அக்கா வாழக்கா வாழக்கா வாழை இலையோடு வாழைக்காயோடு கட்டுவதற்காக சுபகாரியத்திலே வாழைக்காயோடு கட்டுவது வாழ்வதற்கு வந்தேன் அக்கா வாழக்கா இது வாழைக்காயோட வாழைப்பூவோட கட்டுவது அது சுபகாரியங்களுக்கு
அப்ப அந்த இறந்த காரியங்களுக்கு ஈனாத கன்றுகளை கட்டுவான். அப்ப இதை எதுக்கு கட்டணும் அப்படின்னா, நான் வாழலை, அதில் இந்த இலை இந்த குலைகள் தள்ளலை, காய் இல்லை, பூவில்லை, எதுவும் இல்லாமல் நான் வாழலை அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லாமல் போகின்றேன், வாழ்ந்து முடிச்சு வாழலை அப்படின்னு போகிறதுக்கு தான் இந்த காரியம். அப்படி வரணும். அவ்வளோ ஓட்டு இருக்கு எனக்கு, அவ்வளோ ஓட்டு இருக்கு. பரவாயில்லையே, சாமியார் சொன்னோன்னே எல்லாரும் கை அடிக்கிறாங்களே, டேய் கை தட்டுறாங்களே. இப்ப இவர் சொன்னது சரியான பதில் அப்படியா? அவன் கை தட்டிட்டா அப்புறம் முடிஞ்சதானே, அப்புறம் தெரிஞ்சாது உனக்கு. ஓட்டு நம்ம ஓட்டு அம்பட்டும். இந்த ஓட்டு எல்லாத்தையும் நான் திருப்பி வாங்குவா? எங்க திருப்பி வாங்க பார்ப்போம், எவ்வளோ ஓட்டு வருதுன்னு பார்ப்போம். வாங்கிட்டா எங்க வாங்கு. இந்த வாழைமரமாகப்பட்டது எத்தனை புராணம் படிச்சிருக்கீங்க நீங்க? 18 புராணம் சொல்லி. 18வது புராணம் என்ன புராணம்? 18வது புராணம் ஏன்டா கேக்குற நீங்க? இங்க விவரத்தை சொல்றேன். கேட்டதுக்கு பதில் கந்த புராணம். ஆமா, 18வது புராணம். ஆமையா சொல்லி. கந்த புராணம். இந்த கந்த புராணத்துல யாரா ஒரு ஆளாவது படிச்சிருப்பீங்க. கந்த புராணத்துல 23வது பக்கத்துல 18வது வரியில பாருங்க. பாருடா என்ன எப்பறா அதெல்லாம்? ஏன் நாங்க என்ன சும்மா வந்திருக்கோம்? சரிப்பா சரிப்பா. 23வது பக்கத்துல 18வது வரியில பாருங்க. இந்த வாழைமரமாகப்பட்டது ஈன்ற வாழை ஈனாத வாழை ஏன் தெரியுமா கட்டுறாங்க? இந்த மாதிரி சாமியாருக்கு சொன்னோனே கை தட்டாது யாரும். போறாம எது போறாம சொல்லியா சொல்லியா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, சரி சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு கை தட்டுங்க. இதான் நம்ம அறியாம. இரியா நான் சொல்றேன். வாழைமரமாகப்பட்டது ஏன் தெரியுமா கட்டுறோம்? 2 இடத்துலயும் இன்னைக்கு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் கட்டுறோம்? ஏன் கட்டுறோம்? கட்டாட்டி கீழே விழுந்துரும். என்ன ஓட்டு வாங்கின? போய் கை தட்டுறியா நீங்க? ஏன் நீ சொல்லிருக்க வேண்டியதானே? பழமொழி தெரியுமா? என்ன பழமொழி? குர்பான சோத்துக்கு இந்த மாதிரி சொல்லு. எங்க நீங்க சொல்லு, நீங்க பாதியா சொல்லுங்க. எங்க பழமொழி முடிச்சா சொல்லுங்க. ஆரம்பி. ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம். இந்த லட்சணமே தெரிஞ்சு போச்சு. என்ன டேய், இதாண்டா பழமொழி. எங்க நீங்க அதை சொல்லுங்க. ஒருபான சொத்துக்கு ஒரு செட்டி குழம்பு. என்னடா ஆமா, இவன் திண்ணி மாடா தான் இருப்பான். ஏண்டா ஊராம்புளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தன்னால வளரும். இல்ல வளரும். என்ன ஊராம்புளைய ஊட்டி வளர்த்தா என் முண்டாட்டி என்னை விளக்கமாத்தால அடிப்பா. என்னடா இப்படியெல்லாம் பேசுற? சரி இருக்கட்டும். என் தங்கச்சியை பாக்குறதுக்கு முன்னாடி ஆளை கூப்பிடவா? சொல்ற வேற ஆள்கிட்ட வச்சுக்கணும். இதெல்லாம் நொக்க கலட்டிடுவேன். கலட்டி தாண்டா வச்சிருக்கேன். என்ன என்ன அஞ்சிட்டு சொல்லி வையே. என்ன என்ன தூக்கிடுமா? ஆமா வாமா சொப்பன சுந்தரி. கொடியிலே மல்லியப்பூ மானே மயிலே மரகத கோயிலே மலை காட்டில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிலி? நினைக்கணும் மாமா
குடகுமலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிலி உன்னை சுத்தி பறக்குது என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது ஒத்த வழி என் வழிதானே மானே உலக மழை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிலி என் பைங்கிலி என் பைங்கிலி ஏ தூங்குறாடா பொழந்துரு வந்துருச்சுக்க நான் என்ன பண்ணேன் ஆனா உண்மையாலுமே சொல்றேன் ரஞ்சித்துக்கு கோடான கோடி நன்றி ஏன் தெரியுமா நன்றி சொல்லிட்டு எப்போதுமே சரி வத்தல் எந்த ரஞ்சித்துல நீ பேசாமறா இவன் போடுறது எல்லாமே வத்தலும் தொத்தலமா போடுவான் இன்னைக்கு தாண்டா நல்லா கொத்தும் கொலையுமா அப்பும் வந்தாரம்மா இப்படி ஒரு செப்பு சிலையா போட்டு விட்டுருக்கேன் எனக்கு ஏய் இதுகிட்ட இல்லைங்கிறியே நீ எல்லாம் உனக்கெல்லாம் கண்ணு தெரியாத ஆள்றா கண்ணால் செய்யப்பட்ட கற்சிலை இவள் பொன்னால் செய்யப்பட்ட பொற்சிலை என்ன பொற்சிலை நம்ம இடத்துக்கு நாள் சூப்பர்ரா நீ வேற நம்ம இடத்துக்கு சாமி வந்திருக்கிறார் அவர் என்னை போடணும்னு இருக்காரு எதே நாடகத்துல போடணும்னு சொல்லியிருக்காரு தம்பி சாமான்லாம் வித்துருவ ஞாபகம் வச்சுக்க கூப்பிடவா ஏன் வாயில கொண்டாந்து வைய வேகமா அப்படியே பிரம்மச்சாரி 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 மடக்கி விழலாமா மாமா இந்த மாதிரி பொண்ணுக்கு வேண்டாமா போடு என்னடா எங்க ஊர் சிப்காட்ல அடிக்கிற மாதிரியே வாட அடிக்க வாழ்க வாழ்க வளர்க. ஏற்கனவே வளர்ந்து போய் தான் கிடக்கு சரி அடுத்த காவலை வர சொல்லு அடுத்த காவலை வர சொல்லு இல்ல அது கால நேரங்கள் பத்தல வள்ளியம்மா கூப்பிடுறாங்க தங்கச்சி 4:30 2:45 தானமா ஆகுது ராஜா பார்வைதான் என் பக்கம் ராஜாவின் பார்வைதான் என் பக்கம் கட்டேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெக்கம் பொன்மாலை மயக்கம் ராஜாவின்
ஏய் எரும மாடுகளா ஏய் குதிரை வந்து கத்திக்கிட்டு நிக்குது அதை புடிச்சு கட்டாம என்ன பண்றீங்க இல்ல சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் சத்தம் கேடுச்சு குதிரை சத்தம் அண்ணா அந்த குதிரையை பிடிச்சி முதல்ல கட்டுங்க முதல்ல அது குதிரை புள்ளுதிக்க போயிருச்சு ஏப்பா நீங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஏன் பாட்டா கிடைச்சிச்சு ராணியின் முகமே கொன்னே முடியும் பாத்துக்க ஆமா அழைத்த காரணம் என்ன நம்ம இடத்திற்கு சுவாமி வந்திருக்கிறவர் யாருக்கு சாமி வந்திருக்கு எனக்கு தான் வந்திருக்கு நாரதர் நாரத மகரிஷியா நம்ம இடத்துக்கு வந்திருக்காரா கெங்காத்த போகணுமா பாத்தீங்களா பார்த்தேன் பேசுறீங்களா ஆசீர்வாதம் வாங்குனீங்களா வாழைப்பழம் கொடுத்தார் நீ அடிக்கடி அதையே பண்ணுமா ரொம்ப நல்லா இருப்ப சாமியை கூப்பிடுங்க பிரச்சனை இல்லாத விஷயம் யாருக்குமே பிரச்சனை இருக்காது நம்ம வேலையை பண்ணிட்டு தான் அதெல்லாம் செய்யணும் ஆமா ஐயா சாமியை கூப்பிடுங்க ஐயா வேதியரே என்ன டேய் திரிலங்கும் போச்சு நாரத சுவாமிகளை அடியாள் வணங்குகிறேன் ஆனந்தம் கொண்டு சாமிக்கு 2 குண்டு உன்னைய இந்த புள்ளை எடுத்துச்சா இல்ல இந்த புள்ளைய நீங்க எடுத்தியான்னு ஒண்ணுமே புரியல ஒருவேளை இந்த புள்ள தான் உன்னைய கெடுத்துருக்குமோ அண்ணே நான் சரியா தான் பாடுறேன் நீங்க தப்பா பாடுறீங்க சரி உங்கள மாதிரி என்னைக்காவது ஒரு ஊர்ல நான் ஒளரி வைக்க போறேன் பாட போற அதோட வச்சு கொடுத்து அன்னைக்கு வண்டியோட புடியோட போறீங்க மாமுனியை கண்டு வணங்குகிறேன் சுவாமியே வாழ்த்துக்களே வாழ்வாங்கிறார் வாழவே ஓ வாழுலகம் போற்ற ஞானே ஆ ஓ ஆ ஓ வீணையில் படாதும் மீட்டம் நழுவினோதும் விளையாடும் இசை மேதையே காட்டினிலே இந்த காட்டினிலே காவல் செய்யும் வள்ளி என்னை பார்த்து வாழ்வாங்கு நான் வாழவே ஓ வானுலகம் போற்ற ஞானே ஆ ஓ ஆ ஓ சுவாமி வர வேண்டும் எங்கள் அனைவருக்கும் நல்லாசிகள் பல தர வேண்டும் சுவாமி வாங்க இப்படி வாங்க நீங்க சொல்லணும் முகரைய பாரு நீ உனக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்கா சரி இப்ப நீ அண்ணன் தான் எனக்கு இல்லைன்னு சொல்லல நீங்க என்ன முனிவர் ஆயிருவீங்களோ நீங்க இப்ப நீங்க 2 பேரும் இடத்த காலி ஒன்றீங்களா இடத்த காலி ஒண்ணுங்க 2 பேரும் முதல்ல எங்க அண்ணனுக்கு நல்லா புத்தியா கொடுங்க சரி அண்ணா உள்ள போய் வேலையை பாருங்க ஏய் எந்த வேலை தனித்தனியா உட்கார்ந்திருக்கணும் தனித்தனியா டீ சொல்றீங்களா வரேன் கண்டிப்பா வரேன்